ஒரு வசன தியானத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் பக்கம் 473 பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே 16வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அருமையான தேவஜனமே, இங்கே சீரியா தேசத்து படை இங்கே இஸ்ரேல் மேல் ஒரு போர் தொடுக்க வருகிறார்கள். அப்போ இந்த தேசத்தை சுத்தி அவங்களுடைய படைகள் நிக்குது. எலிசா கிட்ட இருக்கக்கூடிய அவனுடைய வேலைக்காரர்கள் ஒருவன் வெளியே போய் பார்க்கிறான். பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, ஐயா, ஏகப்பட்ட படைகள் அங்க இருக்கு, நீங்க வந்து பாருங்களேன், இன்னைக்கு நம்மளை பிடிச்சிருவானுங்க. எலிசாவும் அந்த மனுஷனும் சேர்ந்து இப்ப வெளியே வந்து பார்க்கறாங்க. இப்ப எலிசாவுடைய கண்களுக்கும் என்ன தெரியும்? அதே மாதிரி ஒரு பெரிய படை சூழ்ந்து இருக்கிறதா கண்களுக்கு தெரியும். ஆனா எலிசா யாரு? தேவனுடைய தீர்க்கதரிசி. ஒரு மனுஷன், ஒரு சாதாரண மனுஷன், இன்னொருத்தர் தீர்க்கதரிசி. சாதாரண மனுஷன் பார்க்கிறான் ஒரு திரளான பகை கூட்டம். ஊழியக்காரருடைய மனுஷன் பார்க்கிறாரு, அவரு 2 விதத்துல பார்க்கிறார். உலக பிரகாரமா பார்த்தா அது ஒரு பெரிய கூட்டம். இப்ப தேவனுடைய மனுஷனாக இப்ப பதில் சொல்றாரு. யாருக்கு? வேலைக்காரர்கிட்ட. என்ன சொல்றாரு? அப்படியாப்பா, என்னப்பா நீ இவ்வளவு பெரிய கூட்டம் சொல்ற, நம்ம கூட்டத்தை நீ பார்க்கலையா? எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது நம்ம கூட்டம். அவங்க கேட்கிறான், அவன் இப்படி ஒரு சுத்திட்டு பார்த்து சொல்றான், ஐயா எங்கேயா இருக்கு கூட்டம்? இவன் தேவனுடைய மனுஷன் அல்லவா, இவருக்கு உள்ள பயம் இல்லை. ஆனா ஆர்டினரி மேனுக்கு என்ன இருக்கு? உள்ள பயங்கர பயம். ஏன்னா வந்திருக்க கூட்டம் நம்ம 2 பேரை காலி பண்ணி போட்டு போயிடும். இப்போ தேவனுடைய மனுஷன் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான், ஆண்டவரே, இவன் என் கூட நின்னா கூட இவன் யாரா இருக்கிறான்? உலக பிரகாரமாய் பார்க்கிற மனுஷனா தான் இருக்கிறான். அவன் கண்களை திறந்தருளுங்க. என் கண்களால நான் திரள் கூட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் பார்க்கிற வண்ணமாய் இவன் பார்ப்பதற்கு இவனுடைய கண்களை திறந்தருளும் சொல்றாரு. ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு எலிசா தீர்க்கதரிசனுடைய பிரேயர் கேட்டு அவன் கண்களை திறக்கிறார். டேய் பாருடா, இப்ப எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு பாருடா. இப்போ எதிர்க்க பார்த்தான், எதிர்க்க பார்த்த கூட்டம் வேற. மனக்கண்கள் திறந்த உடனே அவன் கண் அப்படி மேல போகுது. மேல போனா இஸ்ரேல் தேசத்தை சுத்தி இருக்கிற மலை பகுதிகள் அக்கினியோடு கூட நிக்கிற, ரதங்களோடு கூட நிக்கிற ஒரு கூட்டத்தை இப்ப பார்க்கிறான். தேவச்சனமே, நம்ம பார்க்கிற பார்வை உலகத்தின் படியாய் பார்க்கிறோமா, இல்ல மனக்கண்கள் திறக்கப்பட்ட தேவனுடைய பார்வையில பார்க்கிறோமா? அதான் இம்பார்ட்டன்ஸ். உலகத்துல வாழுகிற உன்னை நான் ரட்சித்ததே நான் பார்க்கிற பார்வையில நீ பார்க்கிற ஒரு பிராக்டிஸ்குள்ள வரணும் தான். 17வது வசனம் இங்கே சொல்லுகிறது, அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தளரும் என்று அவன் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா. ஒரு fraction of transformation ஒரு மனிதனுக்கு தேவை.
இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது பெரிய ஒரு பாதை கிடையாது. ஒன்னே ஒன்று, நம்முடைய விசுவாச கண்கள் திறக்கப்பட வேண்டும். வியாதியில் இருக்கலாம், பிரச்சனையில் இருக்கலாம், பிசாசு பிடித்தத உன் சரீரம் ஆவிக்குரிய ரீதியில சொல்லல, மாம்ச சரீரத்திலிருந்து சொல்லுது, உன் மேல பிசாசு இருக்கு, உன் மேல சூன்யம் இருக்கு, உன் மேல மாந்திரிகம் இருக்கு, உன் மேல அனுப்பப்பட்டு இருக்கிறது ஆவியா இல்ல வேற ஏதாவது ஆள் தத்துவமா? உன் மேல அனுப்பப்பட்டிருக்கிறது என்னது? அசுத்த ஆவி. ஆவி என்ன செய்து உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி உன்னை மாம்சமா பேச வைக்குது. நான் சொல்றது விளக்குதா? ரிவர்ஸ்ல ஆவி உள்ள நமக்குள்ள வந்துட்டு நம்மள பேய் மாதிரி நடிக்க வைக்குது, பேச வைக்குது. எதுல? மாம்சத்துல. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், உங்க மாம்சத்தை நீங்க பெர்ஃபெக்ட் பண்ணா ஏன் நீங்க பரிசுத்த ஆவியில பேசக்கூடாது? எத்தனை பேருக்கு விளக்குது? ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸ்ல ஒரு சூனியக்கார அனுப்புற ஆவிய, அது ஏவலா வருது, அது மாந்திரிக சக்திகளா உள்ள வருது, அது குட்டி சாத்தானா வருது, அது தன் கிரியைகளை மாம்சத்துல செய்துட்டு போகுமானால் நீ ரிவர்ஸ்ல ஓ மாம்சத்துக்குள்ள பரிசுத்த ஆவியாவை இறக்குனா நீ என்ன செய்ய முடியும்? நீ என்ன செய்ய முடியும்? ஆவியை உன்னை உடைக்க வந்ததை உன்னால உடைக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு தேவனுடைய மனுஷன் எலிசா தீர்க்கதரிசி மாம்சத்துக்குரியவனை மாற்றுகிறார்கள். தேவ ஜனமே, நீ தேவனுடைய அறிவில்லாமையினால் நீ இருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். தேவ ஜனமே, என்னைக்கு நீ வேதத்தை உன்னுடைய ஆதாரமாய் வைக்கிறீர்கள், என்னைக்கு வேதத்தை உன்னுடைய தெளிவுள்ளதாய் நீ வைக்கிறியோ, என்னைக்கு வேதத்தை உன் பிரச்சனைக்கு முன்பாக நீ பார்க்கிறவனாய் மாறுகிறையோ, உனக்கு எதிர்கொண்டு வருகிற அந்த போர் ஆயுதங்களை காட்டிலும் அவங்களுக்கு மேல இருக்கிற மலைகள் மேல அக்கினியோடு கூட நிற்கிற ரதங்களை தேவன் அதை காண்பிக்க வல்லவராக இருக்கிறார். உனக்கு ஒரு தரித்திரம் இருக்குமானால், உனக்கு ஒரு போராட்டம் இருக்குமானால், உனக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்குமானால் ஆவிக்குரிய கண்களை உனக்கு திறந்தருளும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நீ கேட்பாயானால் இங்கே வேதத்தில் தெளிவாய் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 11வது வசனத்துல, இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். தேவ ஜனமே, இங்க உளவாளியும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல, தேவ தூதர்கள் அங்கே நிற்கிறார்கள். தேவ குழந்தைகளை, தேவனுடைய மகத்துவம் படைத்த தேவ வீரர்கள் இன்னைக்கு தேவ ஜனங்களுக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். இதை புரிந்தவன் தப்பிச்சுக்குவான் வாழ்க்கையில, இதை புரியாதவன் வியாதியில மாட்டுவான், இதை புரியாதவன் குழப்பத்துல மாட்டுவான், இதை புரியாதவன் தரித்திரத்துல மாட்டுவான், இதை புரியாதவன் பயந்ததிலே மாட்டிக்கொள்ளுவான். ஐயா, எலிசாவுடைய பார்வையில் சொல்லப்பட்ட வார்த்தையை நீங்கள் கடைபிடிங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளினாலும் ரதங்களினாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். உன் கண்கள் திறக்கப்பட வேண்டுமா? Ask unto the Lord. Plead unto the Lord. Surrender yourself unto the Lord. That God is the authority person to supply any type of prosperity into our life. அவர் நம்முடைய வாழ்விலே எதெல்லாம் செழித்திருக்கப்பட வேண்டுமோ அந்த செழிப்பை நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னிலிருந்து உங்க மனக்கண்கள் திறக்கட்டும். வேதத்தை வாசிங்க, வேதத்துக்குள் கடந்து போங்க. வேதம் ஒரு வசனம் பேசும், ஒரு வசனம் பேசும். அந்த ஒரு வசனம் ஒரு வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க லைஃப் மாற போகுது? கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.